இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தாய்மான சுவாமிகள் கூறிய கருத்துப்பட ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இருவருடைய கருத்து ஒற்றுமை, அது நியாயமாக பார்த்தா அப்படி தான் இருக்கும். தாய்மான சுவாமிகள் சொன்ன கருத்து நிறைய பாடல்களில் தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் அருட்பாடல்களில் காண கிடைக்கிது. ஏகப்பட்ட கருத்துக்கள். அதில் ஒன்று இந்த பதிவில் நம்ம எடுத்துக்கிறோம். தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு, கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கன்மம், அதற்கு உடல் எத்தனை, அத்தனை கடல் நுண்மணல் ஒக்கும் இந்த சடலத்தை நான் விடும் முன்னே உனை வந்து சார இருட்படலத்தை மாற்றப்படாதோ நிறைந்த பராபரமே அப்படின்ற. கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கன்மம். கடலளவுக்கு கன்மம் இருக்கா, மலை மலையாக கன்மம் இருக்கான். அதற்கு உடல் எத்தனை, அத்தனை. அவ்வளவு உடல் நான் எடுத்திருக்கேன். பட்டினத்தடிகள் சொல்லுவார், மாதா உடல் சலித்தாள் வல்வினை ஏன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே நாதா, இருப்பையூர் சிவனே வாழ் சிவனே இன்னும் ஓரன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்வார் பட்டினத்தடிகள். அது மாதிரி இவர் சொல்கிறார். ஒரு ஆழ்வாரோ சொல்கிறார், கடலினுடைய மணலை எண்ணி பார்த்தா அதை விட என்னுடைய பிறவி ஏராளம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவரும் சொல்கிறார் தாய்மான சுவாமிகள், கடல் எத்தனை, மலை எத்தனை, அத்தனை கன்மம், அதற்கு உடல் எத்தனை, அத்தனை கடல் நுண்மணல் ஒக்கும் இந்த சடலத்தை நான் விடும் முன்னே உனை வந்து சார இருட்படலத்தை மாற்றப்படாதோ நிறைந்த பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதும் நீங்காமல் நிறைஞ்சி இருக்கிற இறைவா, என்னோடவே இருக்க, இதுதான் பெரிய விஷயம். என்னோடவே இருக்க, ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்துக்கிட்டே இருக்கிற கடல் மலை அளவுக்கு, கடல் அளவுக்கு பரப்பு, மலை அளவுக்கு உயரம் திட்டம், அப்படி இருக்கிறது என்னோட கர்மம். அவ்வளோ நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த கர்மத்துக்கு ஈடாக உண்டாகின்ற உடல்கள், அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்து 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 போனேன்ல, அந்த உடல்கள், அந்த உடல் கடலுடைய நுண்மணல் இருக்குல்ல, பெரிய மணல் நினச்சிக்காதீங்க, நுண்மணலாக இவர் சொல்கிறாரு. அந்த நுண்மணல் ஒக்கும் இந்த சடலத்தை அப்படின்றார். அந்த நுண்மணல் அளவுக்கு நான் ஏகப்பட்ட பிறவிகள் எடுத்துட்டேன். அதை எண்ணி பார்க்கணும். கடலுடைய மணலை போய் எண்ணி பார்க்கணும். ஒரு கை மணலாக எண்ணாலே முடியாது. இங்கே எல்லா கடலையும் சேர்த்து அதோட மணலை எண்ணி அத்தனை பிறவி நான் எடுத்திருக்கேன். அத்தனை உடம்பு நீ கொடுத்துருக்க, எல்லாத்துலேயும் கூடவே வேற இருந்திருக்க. அதனால் இந்த உடம்பை விட்டு நான் வெளிப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு நான் உன்னை வந்து அடையிறதுக்காக நீ எனக்கு அஞ்ஞான மறைப்பை நீக்கக்கூடாதா இறைவா. இந்த அஞ்ஞான மறைப்பால் தானே, அதாவது ஞானத்தை மறைக்குதில்ல, அந்த அஞ்ஞானத்தால் தான் நான் இவ்வளவு பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை காலம் போனால் போயிட்டு போகுது. இப்போவாவது ஏதோ என்னை பகுத்தறிவோடு படைச்சியே, உன்னை உணர்கிற மனசை கொடுத்தியே, அறிவை கொடுத்தியே, இப்போவாவது என்னோட அந்த கடல் அளவுக்கு மலை அளவுக்கு இருக்கிற கர்மங்களை போக்கி அஞ்ஞானத்தை நீக்கி ஒன்றை அடையிறதுக்கான மறைப்பை நீக்கி என்னை ஆட்கொள்ளக்கூடாதா இறைவா அப்படின்னு கேட்குறார். நான் இந்த உடம்பை விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி தானே உங்ககிட்ட கேட்க முடியும். நான் இந்த உடம்பை விட்டு நீங்கிட்டேன்னா திரும்ப நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க முடியாது, ஒன்று அடைய முடியாது. திரும்ப நான் எந்த பிறவி எடுப்பேன்னு எனக்கு தெரியாது.
இது மாதிரி கேட்குற அறிவு எனக்கு இருக்குமா? தெரியாது. இதே மாதிரி ஒரு உடம்பு கிடைக்குமா? எனக்கு தெரியாது. நோ கேரண்டி. அதனால் இந்த உடம்ப விட்டு நான் வெளியில், இந்த ஆன்மாவாகிய நான் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்து என்னை ஆட்கொள்ள வேணும் ஐயா. இறைவா, நீ எப்பேற்பட்டவன், கருணை வள்ளல். அதனால் இந்த என்னுடைய பிறவிக்கடல், அதாவது பிறவிக்கடல் பெரிய கடல் அளவுக்கு பிறவியில் நம்ம உழுந்து உழுந்து எழுந்திருக்கிறோம். தப்பிக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு படகோ கப்பலோ கிடைச்சா அதை மிஸ் பண்ணுறது சரியில்லை. கடலில் தத்தளிக்கிறோன்னு தெரிஞ்சிட்ட பிறகும், படகை பார்த்த பிறகும், கப்பலை பார்த்த பிறகும் தப்பிக்கணும்னு நினைக்கிறது இயல்பு. அந்த இயல்பு கூட நம்மக்கிட்ட இல்லைன்னா எந்த அளவுக்கு அஞ்ஞானம் நம்மளை மறைச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சி பார்க்கணும் எல்லாருமே. இதில் டிபதி சுவாமிகள் ஒரு பாடலில், நிறைய பாடல்களில் நிறைய இடங்களில் சொல்கிறாரு. சில வரிகளை நம்ம எடுத்துக்குவோம். அவர் சொல்கிறாரு, ஏழைப்படும் துயரம் பாராயின்னு ஒரு பாடல். அதில் சொல்கிறாரு, கோடான கோடி ஜென்மம் நானே பிறந்திருந்தும் குறைகள் அனுபவிக்கவில்லையோ, இந்த தரையில் என்னை போர் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். கோடான கோடி ஜென்மம் நானே பிறந்து இறந்து இருக்கேனே, அப்போல்லாம் இந்த பாவத்தை, என்னுடைய குறைகளை எல்லாம் நான் அனுபவித்து முடிக்கலையா ஐயா? இப்போ கருணை காட்டு அப்படின்னார். பழைய கதையோடு இப்போ நீ எனக்கு கருணை காட்டு. அப்போல்லாம் நான் உன்னை கேட்கலை போல இருக்குது, இப்போது நான் கேட்குறேன், எனக்கு கருணை காமி அப்படின்றார். இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, பராபரக்கண்ணியில், எத்தனையோ ஜென்மம் எடுத்து இறைவன் அடிபணிந்தால் குற்றமற நல்ல அறிவு குறிக்கும் பராபரமே, எத்தனையோ ஜென்மம் எடுத்து இறைவன் அடிபணிந்தால் குற்றமற நல்லறிவு குறிக்கும் பராபரமே அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி பல இடங்களில் சொல்லிட்டு வர்றார். இன்னொரு பாடல், சந்த பாடலில், மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய், தினம் தேடுவாய், மக்கடகப் பிடியொத்து நிலைத்திடு சித்தமுறக்க வெளிப்படு நிர்தனம் மகிழே கூவும் குயிலே, வந்த மகன்றிட வந்து நடம் பொறி தந்தி முகன் பதம் என்று வணங்கிடு பதமே சிவ பதமே. அது எதுக்காகவா? பற்பல கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனையும் தவிர நற்பதம் இதுவே, அறிவாய் உண்மை அறிவாய் அப்படின்வார். பற்பல கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனை இந்த ஒரு பிறவியை கொண்டு நம்ம நீக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பாடல் நிறைய இடங்களில் சொல்கிறாரு, நம்ம சில இடங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு வண்ணவிருத்த பாடலில் சொல்கிறாரு, அறமே பொருள் இன்பம் விளைந்திடும் அதுவே பெரிதென்று நினைந்திடு, அறிவோடருள் வந்து பொருந்திடு துணையாகும், அணுவேனும் மறந்திடில் நம் செயல் அறியாமை எனும் பெயர் கொண்டிடும், அனைவோர்களும் நிந்தனையும் பொலிந்து இகழ்வார்கள். இந்த பிறவியை கொண்டு இறைவன் அடையணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வராமல் போகுமானால், அப்படி நாம் நினைக்காம இருப்போமானால், அப்படி தான் இன்னைக்கு கோடானு கோடி மக்கள், உலகம் பூரா இருக்கிற கோடானு கோடி மக்கள் அப்படி தான் தங்கள் இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கி பிறந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த வாழ்க்கை நிஜம் அப்படின்னு நம்பி வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். இது பொய், இது மாயை, இது காணல் நீர் போன்றது, இது நீர்க்குமிழி போன்றது அப்படின்றதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஞானியர் சொல்ல கேட்ட நல்ல வேத கருத்துக்களை, ஆகம கருத்துக்களை, நல்ல ஞான நூல்களின் கருத்துக்களை கேட்டவங்க எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. கேட்டவங்களில் ஒரு சிலர் நினைப்பாங்க, இறைவா அப்பப்பா அப்படியாமே இப்படியாமே, நான் கோடானு கோடி பிறவி எடுத்திருக்கிறனாமே, இதெல்லாம் இனிமேல் வேண்டாம் ஐயா, பட்டதெல்லாம் போதும்,
நான் இந்த ஜென்மத்தில் பட்டதே எனக்கு நல்லா போதும்னு தோணுது. இனிமேல் பிறவி வேணான்னு தோணுது. அதனால் முன்னாடி கோடி பிறவின்னு சொல்கிறாங்க எல்லாரும். நானும் அப்படி தான் பிறந்திருப்பேன். ஐயோ, இப்படி இப்போ விட்டுட்டேன்னா இன்னும் கோடி கோடி பிறவி பிறக்கணும். இப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரியே கஷ்டப்படணும். நான் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தின மாதிரி இன்னும் பல அம்மாக்களை நான் கஷ்டப்படுத்தணும். நானும் கஷ்டப்படணும். இதெல்லாம் வேண்டாம் சாமி, போதும் சாமி, நான் பட்டது துயர் போதும், இனி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களே கம்மி. இதை நினைக்கிறவங்களை எண்ணிக்கையை விட அதை அடையிறதுக்கு, இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, அங்கே நிறைய பேர் நம்ம சதவீதம் தோற்று போகிறோம். நிறைய பேருக்கு தோணும், போதும்டா சாமி, இனிமேல் நான் பிறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரசவ வைராக்கியம்னு ஒரு வைராக்கியம் இருக்குது. அந்த மாதிரி முதல்ல நினைப்பாங்க. எப்போ நினைப்பாங்க? துன்பப்படும் பொழுது நினைப்பாங்க. அது அடுத்த ஒரு சந்தோஷம் வருது, இன்பம் வருது, மகிழ்ச்சி வருதுன்னா இந்த போதுமடா சாமின்றதை மறந்துடுவாங்க. இந்த உலக இன்பத்தில் ஈடுபடுவாங்க. அப்படி இந்த மாதிரி நீ இதிலேயே இருந்தியானால் அணுவேனும் மறந்திடில் நம் செயல் அறியாமை எனும் பெயர் கொண்டிடும் அனைவோர்களும் நிந்தனையும் புரிந்து இகழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்கிறாரு. ஆகையினால் இந்த பிறவி போதும்னு நினைக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். நாம் படுற துன்பம் ஏன் படுறோம் அப்படின்னு புரிஞ்சு இனி பட முடியாத அரசே அப்படின்ற எண்ணம், அது பக்குவம். அதுக்கு நாம் என்னென்ன செய்யணும், எந்தெந்த ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிக்க வேணும், அது எல்லாத்தையும் நியமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அதை ஒரு அருட்சட்ட நெறியாகவே வகுத்து தொகுத்து கொடுத்துருக்காரு. அருட்சட்ட நெறி அப்படின்னு இன்னென்ன முறைகளை நீ கடைப்பிடித்து வாழ்க்கை அமைத்து கொண்டால் உன்னை நோக்கி இறையருள் வந்து உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த விடியல் நீராட்டத்தில் ஆரம்பித்து அந்த நன்னெறிகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார். வேதங்கள் சொன்ன நல்ல நெறிகளை, ஒழுக்க நெறிகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த பிறவி போதும்னு நினைக்கிறவங்க இதை பற்றி இன்னும் சிந்திக்கணும், அதிகமாக சிந்திக்கணும், ஆழமாக சிந்திக்கணும், உறுதியாக சிந்திக்கணும். அனலிடை மெழுகாக உருக நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். ஓலமிட்டு அழ கற்றுக்கணும். எதுக்காக? பிறவி வேண்டாம்ன்றதுக்காக. யார்கிட்ட? பரம்பொருள்கிட்ட. அவர் குரு வடிவாக வந்து நம்மை காப்பார் அப்படின்னு. இது வேதங்கள் சொல்லும் உண்மை. எப்போதும் மறைகள் உண்மையை, சத்தியத்தை தான் சொல்லி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். வாழிய நாளும் மேமே வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. இந்த பதிவை இதோட நிறைவு செய்வோம். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.